ஐயோ, யாரோ மயங்கி விழுந்து கிடக்குறாங்களே. ஐயா ஐயா எந்திரிங்க ஐயா. ஐயா எந்திரிங்க ஐயா. ஐயா எந்திரிங்க. ஐயா 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 எந்திரிங்க. எந்திரிங்க ஐயா. பார்த்து பார்த்து பார்த்து. வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. மெதுவா. வாங்க வீட்டுக்கு போகலாம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க ஐயா உட்காருங்க. வாங்க 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 உள்ள வாங்க. தயங்காம வாங்க. உட்காருங்க உட்காருங்க. கீழே ஏப்பா உட்கார, மேலே ஏறி உட்காரு. ஐயா இருக்கட்டும், சரி மேலே பரவாயில்லையா? உட்காருங்க. பரவாயில்ல உட்காருங்க. செல்லம்மா தண்ணி குடிங்க. ரொம்ப நன்றிங்க, வரேங்க. ஐயா உட்காருங்க உட்காருங்க. போலாம் இருங்க. இப்பதானே வந்தீங்க. வீட்டுக்கு வந்த விருந்தாளிய வெறும் வயித்துல அனுப்ப முடியுமா? இருந்து சாப்பிட்டு போறீங்க நீங்க. போதுங்கம்மா. என்ன பார்க்குறீங்க? சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அழாதீங்க, சாப்பிடுங்க. நன்றிங்கம்மா. நல்லா பசியோட இருக்கீங்க, நல்லா சாப்பிடுங்க. வா. போதுமா பரவாயில்ல, சாப்பிடுங்க. போதுமா. போதுங்கம்மா. என்னப்பா ஹாய் தாத்தா. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியா? ம் இது யாரு தெரியுமா? நம்ம வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி. ஆ இது என் பேரங்க ஐயா. தாத்தா ஏன் அழுவுறீங்க? ஒன்றும் இல்லைங்கய்யா, ஒன்றும் இல்லைங்கய்யா. ஏதோ குடும்ப கஷ்டம், அதை ஏதோ கேட்டுக்கிட்டு. வர்றேங்கய்யா, வர்றேங்கய்யா. எங்க போறீங்க? இருங்க. தெரியலைங்க,
கால் போன போக்கில் போக வேண்டியதாங்க. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம். ஆமாம் தாத்தா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இங்கே இருங்க, பார்த்துக்கிறேன் உங்களை. ம், வாங்க தம்பி. என்ன அப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அவரும் என் பையன்தான். இவரு தம்பி எந்த ஊர்னு தெரியல, ரோட்டில் மயக்கம் போட்டு கிடந்தாரு. வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கேயே இருங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு, போகிறேன்றாரு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அவரை இங்கேயே தங்க வைக்கிறேன். சரிங்க தம்பி. அப்பா அப்பா, இந்த தாத்தாவை இங்கே இருக்க சொல்லுங்கப்பா. இவரை பார்த்தா பாவமாக இருக்குப்பா. சரிப்பா, தாத்தா முதல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்கள் வாங்க போகலாம். வாங்க முதல்ல ரெஸ்ட் எடுப்போம். உன்னை யார் இங்கே வர சொன்னது? இது உன் வீடுன்னு எனக்கு தெரியாதுப்பா. நீ தான் என் அப்பான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டியா? நான் எதுவும் சொல்லப்பா. அவங்க இங்கே தான் தங்க சொல்லுவாங்க, அதுக்காக நீ இங்கேயே தங்கிடாத. இந்த உண்மை மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நானும் உன் கூட சேர்ந்து ரோட்டோட பிச்சை எடுக்க வேண்டியதான். சீக்கிரமாக கிளம்புற வழியா பாரு. சரிப்பா. சரிப்பா, உன் வாழ்க்கைய நான் கெடுக்க மாட்டேன்ப்பா. இப்பவே போயிடுறேன்ப்பா. நான் அவர்கிட்ட எவ்வளோ எடுத்து சொல்லிட்டேன், அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. இவர் மகன் இவர் எங்கேயோ விட்டுட்டு போயிட்டாராம். இவர் அவரை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. நாம ஏன் இவர் இங்கே இருக்க சொல்லி ரொம்ப சிரமப்படுத்துகிறோம்? அவர் பாட்டுக்கு அவர் போக்கில் விட்டுருவோம். நல்லபடியாக போயிட்டு வாங்க. செலவுக்கு எதுவும் பணம் வேணுமா? வேண்டாம், நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஐயா ரொம்ப நன்றிங்க. இங்கே வந்ததில்ல என் வயிறு நிறைஞ்சிச்சு, மனசு நிறைஞ்சிருச்சுங்கய்யா. நான் போகிறேங்கய்யா. இல்லைங்க, போக வேண்டியது நீங்கள் இல்லை, போக வேண்டியது இவன் தான். நானா? நீங்கள் பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்கள் ஒரு ஏமாத்துக்காரன். நீங்கள் யாருன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். பெத்த தகப்பனை நடுத்தருவில் நிறுத்திட்டு பணத்துக்காக என் குடும்பத்தையே ஏமாத்திருக்க. அவங்ககிட்ட என்ன பேச்சு ஈடு எழுவ சொல்லுப்பா. நான் வேணும்னு எதுவும் பண்ணல. அந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம், வீட்டை விட்டு வெளியே போ. ஐயா என் பையனை மன்னிச்சிடுங்கய்யா. கஷ்டத்திலே வளர்த்த பையன்யா, ஒரு நல்ல வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக தான் தப்பு பண்ணிட்டாயா. மன்னிச்சு ஏற்றுக்குங்கய்யா. இனிமே அவன் தப்பு பண்ண மாட்டாயா. இவன் சந்தோஷமா வாழ்றத நான் கண்குளிரா பார்க்கணுமையா. இவனுக்காக தான் இந்த உசிரை நான் வச்சிருக்கையா. ஐயா இந்த சின்ன பையனுக்கு புத்தி கூட உனக்கு இல்லையே. நான் உங்களை எவ்வளோ நம்பினேன். என் அம்மா, என் அப்பா, என் குழந்தை, என் பாட்டி எல்லாத்தையும் கடைசி வரை காப்பாற்றுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் ஏமாத்திட்டீங்களே. இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. என் காலில் விழுந்து எந்த புண்ணியமும் இல்லை, உங்க அப்பா காலில் விழு. அப்பா என்ன மன்னிச்சிருப்பா. இனிமே இந்த தப்பு பண்ணாத மகனே, நான் உசுரோட இருக்கிறது உனக்காக தானப்பா. ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா. உங்க அப்பாவுக்காக உன்னை மன்னிச்சு விடுறேன். இனிமே உங்க அப்பாவும் நம்ம கூட தான் இருப்பாரு. ப்ளீஸ் நீங்க போகாதீங்க, நீங்க எதுவும் பேசாதீங்க, இங்கே தான் இருக்கணும். நீங்க இந்த அம்மா என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க தெரியுமா? அதை நினச்சா எனக்கு இன்னைக்கும் அழுகையாக வருது. அதனால நானும் அவங்க நல்லா வச்சிருக்கிறேன். அவங்களால தான் இன்னைக்கு நானும் நல்லா இருக்கேன். நீயும் அது மாதிரி நடந்துக்க. பணம் என்னையா பணம், பணம் என்ன கூடயா வரப்போகுது? பெற்றவங்களை பார்த்துக்க, அதான் உனக்கு புண்ணியம். நல்ல தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு போ, அப்பாவை கூட்டிட்டு போய் ரூம்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லு. வாழ்ற வரைக்கும் மனுஷனா வாழ கத்துக்க. பணம் கூட வராதியா.
அப்பா அப்பா எழுந்துரு. என்னப்பா? வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நான் உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்குள்ளே நீயே வெளியே போயிடு. இனிமேல் இந்த ஏரியா பக்கம் நான் உன்னை பார்க்கவே கூடாது. பையை எடுத்துகிட்டு கிளம்பு. என்ன யோசிச்சுட்டே இருக்க? பையை எடுத்துகிட்டு கிளம்பு. என்னப்பா? இங்கே பாரு, சத்தம் போடுறவெல்லாம் வேணாம். கிளம்பு கிளம்பு. சரிப்பா. போ போ.